தமிழக அரசியலும் தற்போது சூடு பிடித்திருக்கு. திரைமறைவில் வேட்பாளர் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில பாஜக போட்டியிடக்கூடிய 25 தொகுதிகளில் வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கு. இது டோட்டலி டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. யாரும் வெளியிடாத அந்த வேட்பாளர் பட்டியலை நம்ம வெளியிட போறோம். என்னென்ன தொகுதியில என்னென்ன வேட்பாளர்கள் நிற்க போகிறார்கள், இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. தமிழ்நாட்டு அரசியல் சூடு பிடித்திருக்கு. எண்ணி 5 மாதங்கள் தான் இருக்கு. இதுல திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் இது போன்ற பல கட்சிகள் நாமுனை போட்டியாக இருக்கின்றன. திமுக தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அடுத்து திமுகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சிகள் தற்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதுல திமுகவும் திரைமறைவில் வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா, நாம் தமிழர் கட்சி இது போன்ற அதிமுக கட்சி எல்லாம் வேட்பாளர் பட்டியலில் தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணியில் இருந்து கொண்டு இப்ப அதாவது பாஜக கேட்கிறாங்க 40 தொகுதியில் போட்டியிடும்னு சொல்லி. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்றாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனா டெல்லி தலைமை கிட்ட தன்னுடைய உரிமைகள் எல்லாம் அடகு வைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எடப்பாடியார் மீது போய்கொண்டிருக்கு. இதற்கு மத்தியில 25 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத அந்த பட்டியல் வெளியாகி இருக்கு. அந்த பட்டியல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து விட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் தற்போது சூடு பிடித்து கொண்டிருக்கிற புது திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கிற அதை குறித்து நம்ம பின்னாடி விவாதிப்போம். சென்னை டி நகர் தொகுதியில வினோத் பி செல்வம் போட்டியிடுறாரு. அண்ணா நகர் தொகுதியில பாஜகவுடைய துணைத் தலைவர் சக்கரவர்த்தி போட்டியிடுறாரு. வேளச்சேரி தொகுதியில எஸ்ஜி சூர்யா அவர்கள் போட்டியிடுறாரு. இப்ப கோவை மண்டலங்களுக்கு வருவோம். கோவை மண்டலத்துல கோவை தெற்கு தொகுதியில வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாங்க. தென் மாவட்டங்கள்ல மதுரை தெற்குல கே சீனிவாசன் போட்டிடுறாரு. அதே மதுரை வடக்குல முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த திருமாறன் ஜி அவர்கள் போட்டிடுறாங்க. அப்ப இவங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் பார்த்தோம்னா அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பக்காவா பிளான் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா சாதி வாரியான வேட்பாளர்களை நிறுத்தணும்னா அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நிச்சயமாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வரும்னு சொல்லி கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாஜக பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்குது. நிதி தர மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி அமல்படுத்தி அதுல ஒரு கொள்ளை. இது மட்டும் இல்லாம தொகுதி மறுவரைங்கிற ஒரு பேர்ல ஆளுநர் குடைச்சல், நீட்டு இது போன்ற பல விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க சாதி வாரி அரசியலை நடத்துவதன் விதமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களை பிரதிநிதித்துவம் படுத்தி நிறுத்தி இருக்கிறாங்க. இவங்க நிறுத்திட்டும். இது வேட்பாளர்களுடைய பட்டியலாக இருந்தாலும் சரி, அந்த வேட்பாளர்களுக்கும் நாம் பகுத்தறிவோடு தான் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா இப்போ நீங்க கட்சியை பார்த்து வாக்களிக்காதீங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், தலைவர்களாகட்டும், அவங்க உங்க தொகுதியில சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை முறை உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, எத்தனை முறை களப்பணி ஆற்றி இருக்கிறாங்க. கட்சியை பார்த்து வாக்களிக்க வேண்டாம். அந்த தலைவர்கள் அங்க எவ்வளோ விஷயங்களை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியாகத்தான் வாக்களிக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதற்கான காணொலியாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அனைத்து கட்சியும் நம்ம ஆராய வேண்டும். அனைத்து கட்சியில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவன் எங்க தொகுதிக்கு வந்தா இவரு நல்லா செய்வாரு, இவரு மக்களுடைய பணியில் ஈடுபடுவார், அப்படி நினைக்கின்ற நபர்களை நாம் தேர்வு செய்வோம். அடுத்தடுத்த தொகுதிகளை நம்ம பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் எங்க போட்டியிட போறார் அப்படின்னா திருநெல்வேலி தெற்கு தொகுதியில போட்டிடுறாரு. நாங்குநேரியில தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த பாஜக தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் எங்க போட்டிடுறாரு? நாங்குநேரியில போட்டிடுறாங்க. விளவங்கோடு தொகுதியில விஜய் தாரணி அவர்கள், நாகர்கோயில் தொகுதியில எம்.ஆர். காந்தி, கிணத்துக்கடவு தொகுதியில வசந்தராஜன்,
திருப்பூர் தெற்கு தொகுதியில ஏபி முருகானந்தம், ஈரோடு கிழக்கு தொகுதியில ஜி.கே. நாகராஜன் வந்து போட்டியிடுறாரு. அரவங்குறிச்சி தொகுதியில செந்தில்நாதன் வந்து போட்டியிடுறாரு. வேலூர்ல ஏசி சண்முகம் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. கேபி குப்பம் தொகுதியில காந்தியாகினி அவர்கள் போட்டியிடுறாரு. ராசிபுரம் தொகுதியில விபி துரைசாமி அவர்கள் போட்டியிடுறாரு. திருச்செந்தூர் அல்லது தென்காசி தொகுதியில வந்து நடிகர் சரத்குமார் அவர்கள் போட்டியிட போறதா சொல்லப்படுறாங்க. ஆனா அந்த அந்த தொகுதியில மட்டும் சரத்குமார் நிச்சயமாக போட்டியிடுவாரா, இடமாட்டாரா அப்படிங்கிற உண்மையான தகவல் கிடைக்கல. ஆனா போட்டியிடுவார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பேராவூர்லை தொகுதியில கருப்பு முருகன் அவர்கள் போட்டியிடுறாரு. பரமக்குடி தொகுதியில பொன் பாலகணபதி அவர்கள் போட்டியிடுறாரு. அண்ணாமலை வந்து விருப்பப்பட்ட தொகுதியில போட்டியிடுவாங்க அப்படிங்கிற மாரி தகவல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இது பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல். இன்னும் திரைமறைவில் அத்தனை கட்சிகளும் வந்து வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து பிப்ரவரியில நடக்கக்கூடிய மாநாட்டில் கிட்டத்தட்ட 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்க போறத சொல்றாங்க. தாவேகாவினரும் தற்பொழுது இப்போ வந்து சுற்றுப்பயணம் பரப்புரை மேற்கொள்றதுக்கான தயாராக இருக்காங்க சொல்றாங்க. ஆனா ஆளும் கட்சியான திமுக அப்ப என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பையும் எடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தீங்குகள் எல்லாம் இழைத்தார்கள் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பங்களுக்கா சென்று தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கா சென்று இந்த திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம், இந்த திட்டங்கள் மூலமா நீங்க பயனடைஞ்சிருக்கீங்களா, இல்ல அந்த திட்டங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2 கோடி நபர்கள் வந்து திமுகவில் இணைந்ததாக தகவல் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னன்னா, உங்க சட்டமன்ற தொகுதியில உங்க பூத்துல வந்து உங்களுடைய உண்மையான வாக்காளர்கள் வந்து வாக்காளருடைய உரிமை பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் பேர்ல உண்மையான உழைக்கக்கூடிய பெண்களுடைய வாக்கு, இஸ்லாமியர்களுடைய வாக்கு, பழங்குடியினர்களுடைய வாக்கெல்லாம் பறிக்கப்பட்டு பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுடைய வாக்குகளை மட்டும் வைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்பு. தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த கண்காணிப்பு நடந்து கொண்டிருக்கு. ஆனா வாக்காளராகிய நாம் என்ன கண்காணிக்க வேணும்னா, இவங்க வந்து நம்முடைய டிராஃப்ட் பட்டியல் வெளியிடுவாங்க. அதுல நம்முடைய பேரு கரெக்டா இருக்கா, ஊர் கரெக்டா இருக்கா, நம்முடைய வாக்காளர் எண் தான் கரெக்டா இருக்கா, நம்மளுடைய போட்டோ தான் கரெக்டா இருக்கா, இல்ல நம்ம டிராஃப்ட் பட்டியலிருந்து தூக்கிட்டாங்களா, நம்ம தமிழ்நாட்டில் தான் வசித்து கொண்டிருக்கிறோம். சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது வெளிநாட்டவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை வெளிநாட்டவர்கள் வந்து பீகார்ல கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்ப தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிக்க வந்திருக்கிறாங்க. சரி வரட்டும். நீங்க வந்து அதே ஊரை சார்ந்தவராக இருக்கலாம், வேலைக்காக வெளியூர் போயிருக்கலாம். நான் இந்த ஊர் தான்ப்பா, இந்த ஊர்ல தான் எனக்கு ஓட்டு இருக்குன்னு தெளிவாக தேர்தல் ஆணையத்தை நம்ம கேள்வி கேட்கலாம். உண்மையான ஒரு வாக்காளர் உரிமை நீக்கப்பட்டுச்சுன்னா தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராடக்கூடிய நிலைமை வந்துடும். ஏன்னா அந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இவிஎம்ல மோசடி, ஓட்டர் லிஸ்ட்ல மோசடி, தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திர அமைப்பா வெளிப்படைத்தன்மையா இல்லாம பாஜகவுக்கு கைப்பாவையா இருக்குதுன்னு கபில் சிபில் ஏற்கனவே குற்றம் சாட்டி இருந்தாரு. ராகுல் காந்தி ஏற்கனவே பல குற்றங்கள், பல ஆதாரங்கள், பல பிபிடிகள் போட்டு இந்த தொகுதியில மகாதேவபுரம் தொகுதி, ஆலந்தூர் தொகுதி, மகாராஷ்டிரா, ஹரியானா, வாரணாசி தொகுதி, உத்தரப்பிரதேசத்துல இது போன்ற பல இடங்கள்ல வந்து ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் அதை நடக்க நம்ம விடக்கூடாது, நம்முடைய உரிமை பறி போயிடக்கூடாது அப்படின்னா வாக்காளர்களாகிய நாம் விழிப்புணர்வோடு இருப்போம். மீண்டும் ஒரு அரசியல் கருத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.